இந்த மூட்டை எங்க போய் தொலைஞ்சான்? காலங்காத்தாலே ஆளை காணோம். ஏய் மோட்டு, இப்ப நீ எங்க தான் இருக்க? திடீர்னு இப்பெல்லாம் நீ ஆளை காணாம போயிடுற. சீக்கிரம் வா. கதவை திறந்து பாரு, உனக்கு எல்லாமே புரியும். இந்த பிரமாதமான காரை நீ எங்க இருந்து ஓட்டிட்டு வர மோட்டோ? இன்னைக்கு நண்பர்கள் தினம். இதுக்காக நான் உனக்கு பிரசன்ட் பண்றதுக்காக அந்த பூசணிக்காய் மண்டைய கிட்ட சொல்லி ஸ்பெஷலா இந்த காரை செய்ய சொல்லி கொண்டு வந்திருக்கேன். எப்படி பிடிச்சிருக்கா உனக்கு? சீக்கிரம் வா பத்துலு. இந்த வழுக்க மண்டையனை நம்பி உள்ள ஏறலாமா? இப்படி ஒரு அழகான காரு உனக்கு எப்படி கிடைச்சது மோட்டோ? மெக்கானிக் ஷெட்ல இருந்து பழைய காரை விலைக்கு வாங்கி பூசணிக்காய் மண்டைய கிட்ட கொடுத்து புதுசா மாத்திட்டேன். அந்த பூசணிக்காய் மண்டைய இந்த கார்ல கம்ப்யூட்டர் டிசைன்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? பத்துலு, நீ போய் அந்த பேனட்டை திறந்து அதை செக் பண்ணு. கார் ஏன் ஸ்டார்ட் ஆகலன்றத பாரு. இதெல்லாம் ஒரு காரு. ஓ சாரி சாரி, நான் இப்பவே பேனட்டை திறந்துடுறேன். ஐயோ, வலி தாங்க முடியலடா. என்னடா கேப் டெவலப் பத்துலு. டேய் மோட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்றத கேளு, நிறுத்த வேண்டாம், வராத. இது எப்படி ஓடுதுன்னு தெரியலையே. அம்மா ஓபன் ஆயிடுச்சு. டேய் மோட்டு, வேண்டாம். சாரி. எருமாடு மாதிரி இந்த பொம்பளை மேல வந்து இடிக்கல. தெரியாம நான் ஒண்ணும் பண்ணல. எங்கடா ஓடுற? இன்னொரு வாட்டி என் மேல வந்து இடிச்ச. நான் ஒண்ணும் பண்ணல. தேங்க் யூ மோட்டோ. இப்படி ஒரு அற்புதமான காரை நீ எப்படி எனக்கு கிஃப்டா கொடுத்த? இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான கார் மோட்டோ. சாரி பத்துலு, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இந்த கார்ல நீ நினைக்கிற மாதிரி எந்த ஆபத்தும் கிடையாது. காரை யாரும் திருடிட்டு போகாம இருக்க சில டெக்னிக்கலா அந்த மண்டையை யூஸ் பண்ணிருக்கான். இது சீட்டை எஜெக்ட் பண்றதுக்கான பட்டன். இங்க பாரு, இத தட்டினா சீட்டு உடனடியாக வானத்தை பார்த்து பறக்க ஆரம்பிச்சிடும். அதாவது மோட்டோ, இதுல எந்த பட்டனை அழுத்தினா எந்த சீட்டு வானத்தை நோக்கி பறக்கணும் சொல்ற? அதாவது என்னுடைய சீட்டா இல்ல உன்னுடைய சீட்டா? நான் அதை பத்தி அந்த மண்டைய கிட்ட கேட்கவே இல்லை. வேணா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அடே மண்டையா, நண்பர்கள் தினம் அதுவா என்ன ஒரேடியா மேல அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டியா? முதல்ல நீ வண்டி நிறுத்துற, நான் இறக்கிறேன். நிறுத்துற வண்டிய. சாரி பத்துலு, அந்த பூசணிக்காய் மண்டையை டாப்பா திறக்கிறதுக்கான பட்டனை வைக்க மறந்துட்டான்னு நினைக்கிறேன். பத்துலு, நண்பர்கள் அதுமா தேவையில்லாம கோவப்படாத. உனக்காக இந்த கார்ல ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டம் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்ப காட்டுறேன் பாரு. ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அது என்னன்றத உனக்கு விளக்கமா சொல்றேன். யார் நம்மள அடிக்க வந்தாலும் ஒரு பட்டனை தட்டாம ஆல் அவுட். டேய், இனிமே நீ எந்த பட்டனையும் எனக்கு பிரஸ் பண்ணி காட்ட வேணாம். எனக்கு இதுவே போதும் ஆயி போச்சு. முதல்ல என்ன வீட்ல கொண்டு போய் இறக்கி விடுறா. இத பாரு பத்துலு, மறுபடியும் சோதனை பண்றதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. வேணா நம்பிக்கை இல்லனா நீயே ஏதாவது பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஆஹா, இத பத்துலு எங்க காணாம போயிட்டான். அவனுக்காக நான் எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு ஆகணும். டாக்டர் ஜட்கா சார், சீக்கிரமா சிங்கத்தை கூப்பிட்டுட்டீங்க, வாங்க சீக்கிரம். நிறுத்து, சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற. மோட்டு, வண்டியை நிறுத்து, சொன்ன கேளு. சார், வண்டியில பிரேக் பிடிக்கவே இல்ல. காரை என்னால நிப்பாட்ட முடியாது. மோட்டு, நீ ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணிட்டியா? பத்துல எப்படி டிக்கிக்குள்ள மாட்டினா? என்னது? பத்துல
டிக்கிக்குள்ள இருக்கானா? இதெல்லாம் எப்படி நடந்தது எனக்கு தெரியாத மாட்டேங்க. நான் இந்த பட்டனை இப்படி பிரஸ் பண்ணி விட்டா அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு புரியுது பத்துல எப்படி டிக்கிக்குள்ள போனான்னு. வெல்கம் டாக்டர் ஜட்கா. உங்களை நான் எவ்வளவு நேரமா இங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க எனக்காக கொடுத்தனுப்பின ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்காக தேங்க்ஸ் பண்ணணும். அட என் உயிர் நண்பா, நீ எதுக்காக இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்? இது என்னோட கடமை தானே. இப்ப நான் என்னுடைய கடமையை செய்ய போறேன் பாரு. இப்ப வாங்கி நல்லா கட்டுங்க. ஓட்டு வந்திய நிறுத்து. சொன்னா கேளு, மரியாதையா நிறுத்திக்கிடு. பாரத தாய் மீது ஆணையா சொல்ற, இந்திய தாய் மீது ஆணையா சொல்ற. ஏய் மோட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேணா, சொன்னா கேளு. ஏய், மரியாதையா விட்டுடு, காப்பாத்துங்க. அடையா, இந்த பட்டை பிரஸ் பண்ணா கார் நிக்குமா? ஐயோ, என்ன இது? டேய் வண்டியை நிறுத்துறா. தயவு செஞ்சு யாராவது என்னை காப்பாத்துங்க. அட மோட்டு, நீ எதுக்காக அந்த பட்டனை பிரஸ் பண்ண? அது எதிரிகளை அழிக்கிறதுக்காக தயார் பண்ணி வச்சிருந்த மிசைல். காப்பாத்துங்க. மேல இருக்கிறவங்களோ இல்ல கீழே இருக்கிறவங்களோ யாராவது என்னை காப்பாத்துங்க. அடையா, இப்ப என்ன ஆகும்? நான் செஞ்ச தப்பால சிங்கம் ஒரேடியா மேல போய் சேர்ந்துருவாரு போல இருக்க. அவரை எப்படியாவது காப்பாத்தணும். காப்பாத்துங்க. சிங்கம் சார் தனியா கடவுள்கிட்ட போறதுக்கு விரும்பல போல இருக்கு. அவர் அப்படியே யூட்டன் அடிச்சு வந்துட்டு இருக்காரு. நம்மளையும் கூட்டிட்டு போறதுக்காக வராரு போல இருக்கு. சிங்கம் சார் சொன்னா கேளுங்க, எங்க கிட்ட வராதீங்க. வேற எங்கேயாவது போய் வெடிச்சு செத்துருங்க சார். சொன்னா கேளுங்க, போயிடுங்க சார். அத பாவி பத்லு, என்னோட டைரக்ஷனை மாத்த முடியாது. இந்த வண்டியில ஸ்டேரிங் வீலோ எதுவுமே இல்ல. இது தானா செயல்படுற விஷயம். என்னால எதுவும் செய்ய முடியாது. சிங்கம் சாரை காப்பாத்த இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நல்ல வேளை நாம தப்பிச்சோம். கார் எப்படி பறக்குது பாத்தியா? அட சும்மா பறக்கலப்பா, ராக்கெட் மாதிரி மேல போய்கிட்டே இருக்கு. கீழே இறங்குறதுக்கான எந்த வசதியும் இல்ல. இது மேலயாவது மோதி தான் நிப்பாட்டணும். அடே, இப்படி ஒரு கேவலமான கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டேவுக்கு எனக்கு தரணும். உனக்கு யாருடா சொல்லி தந்தது மொட்டை மண்டையா? இப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு தேவையில்லடா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். அட சிங்கம் சார், எங்களை எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறம் என்ன, திரும்பி போயிடுங்க. சிங்கம் சார், எங்களை காப்பாத்துங்க. சட்டத்தின் மீது சத்தியமா சொல்றேன். பாரத மாதா மீது சத்தியமா சொல்றேன். எங்களை காப்பாத்துங்க. என்னடா கொடுத்தா இது? ஐயா ஐயா சார், காப்பாத்துங்க சார். அம்மா. ஏன்டா அமுக்குறீங்க? டேய் தனிங்களா? டேய், இந்த மிஷின் ஒண்ணே போதும்டா நம்ம எல்லாரும் மேல போய் சேர்றதுக்கு. அப்புறம் எதுக்குடா பின்னாடி அந்த கார் வேற நம்மள துரத்தி வந்துட்டு இருக்கு? டேய் எழுந்துடா. ஏய் ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியோ ஜிம்கானா, ஜஜக்டா ஜஜக்டா ஜிம்டக் ஜஜக்டா. என்னடா நடக்குது? ஐயோ அம்மா. என்னடா பொழுது போச்சு, ஏதோ நடக்கலையேன்னு நினைச்சேன். நடந்துருச்சு. இப்போ உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தரட்டுமா? அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் டே நல்லா இருக்கும். ஏய் ஓடு மோட்டு ஓடு. இப்போ உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எடுத்துட்டு உன்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன் மோட்டு.